அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்புக்குரிய உறவினர்களே, எல்லாரும் எப்படி நல்லா சுகமாக இருக்கீங்களா? முக்கியமான விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்து ஒன்றாவது இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்வோ. கொமௌண்ட் போடுறவங்க யாரும் இருப்பீங்கள, கொமௌண்ட் ஆமீன் ஆமீன் போடுங்க. ரமலானுடைய மாதம், இந்த மாதத்தில் நாங்கள் கேட்கப்படுற அனைத்து துவாவும் கபுலாகட்டும். ஒன்றாவது என்ற வீடியோ பார்க்குற என் உறவினர் அனைவருக்கும் சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று நான் துவா செஞ்சு கொள்கிறேன். மேலும் நீண்டகால சதுர சுகத்தையும் நல்லா கொடுக்கணும். மேலும் அவனுடைய எந்த ஒரு நஷ்டத்தில் இருக்கிற எங்கள் உறவினர்களுக்கு எல்லாம் அந்த கஷ்டங்களை நிவர்த்தி செய்யணும்னு சொல்லி போட்டு நான் துவா செஞ்சு கொள்கிறேன். சரியா? முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னாக்கா, இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் என்ன செய்யணும்? சதக்கா செய்யணும், சதக்கா கொடுக்கணும். முக்கியமாக செஞ்சு கொள்ளுங்க. ஏகே ஃபவுண்டேஷனுக்கு உங்களால் ஏண்ட நன்கொடை உதவிகளை பண்ணுங்கள். அது மிக முக்கியம். யான்னு கேட்டால் நல்ல விஷயத்தை விளங்கணும். சும்மா தேவையில்லாமல் சிந்திக்கக்கூடாது. எங்களோட சமூகம் தேவையில்லாமல் சிந்திச்சு போய் கடந்த காலங்களில் ஸ்ரீலங்காவில் நடந்த அனர்த்தம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம். இது எதனால் வருது, இது என்ன பிரச்சனை இருக்குது, யாரும் சிந்திக்கவே இல்லை. எதனால்? அல்லாவை மறந்துட்டீங்களோ? திருப்பி அல்லாவை நாங்கள் நினைவு காட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. சரிதானே? அதனால் நாங்கள் மறக்கவும் கூடாது. இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு இந்த சதக்கான அடிப்படையில் செய்ய வரவங்களுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. கடந்த காலங்களில் எனக்கு நடக்கிற பிரச்சனை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கடந்த காலங்கள் நடந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். அனர்த்தத்துக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த எல்லாம் நான் செஞ்சு இந்த உதவி செய்கிறதுக்கு நான் திட்டங்களை வகுத்து எல்லாமே கையெழுத்து எல்லாம் செஞ்ச முட்டுது. யாரால் தடுத்து வச்ச மாதிரி தான் சொல்லலை எனக்கு. அந்த மாதிரியெல்லாம் ஈடுபடாமைக்கு அந்த மாதிரியெல்லாம் நடந்தது எனக்கு. இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும். இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சு கொள்கிறேன். அதே கட்டத்தில் முக்கியமான விஷயம், அனர்த்தம் வந்தது தானே. இந்த அனர்த்தம் ஸ்ரீலங்காவில் வந்த அனர்த்தம் நிறைய நல்லவங்க பாதிக்கப்பட்டாங்க. அதுதான் மெயின் பிரச்சனை. நல்லவங்க பாதிக்கப்பட்டாங்க. எதனாலன்னு சொன்னாக்கா, சிலவர்கள் செய்கிற தவறு. சிலவர்கள் நிறைய தவறுகளை அல்லாஹ்வுடைய பேரால் தவறை செஞ்சிட்டான். அந்த தவறு எல்லாரையும் பாதிக்கப்பட்டுட்டு எல்லாரும் பாதிப்பில் மாட்டிக்கிட்டோம். இதாங்க நடந்து. கஷ்டப்பட்டு நான் உழைக்கிற காசு அது ஹலாலாக தான் ஆகிக்கணும். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு ஹலால் ஆகிக்கணும். அது ஹலாமாக ஆக்கி போட்டால் அது எப்படி போமோ அப்படியெல்லாம் போயிடும். அந்த மாதிரிலாம் நடக்குது, கண் முன்னுக்கு நடக்குது. இதில் நாங்கள் விடைபடணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? ஏகே ஃபவுண்டேஷனுக்கு நிதி உதவி பண்ணணும். அது எதனால் நாங்கள் என்ன செய்யணும்? அதை கூட்டு சதக்கான அடிப்படையில் இனங்கண்டு நாங்கள் ரொம்ப வறுமை கோட்டில் உள்ளவங்க இனங்கண்டு நாங்கள் சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விடயம். அப்படி தானே? இன்ஷா அல்லாஹ் அனைத்து உறவினர்களும் இந்த மாதிரி கூட்டு சதக்கான அடிப்படையில் நிதி உதவிகளை வழங்குறதுக்கு முன்வாங்க. எல்லா போகும் நல்லாவுக்கு எல்லாம் எல்லாரையும் காப்பாற்றுவாங்க. ஒன்றும் யோசிக்காதீங்களோ. உங்களால் ஏண்ட உதவிகளை நிச்சயமாக செலுத்துங்கள். இந்த வீடியோக்கு மேலே இதில் தொடர்புள்ள நம்பர் எல்லாம் போடுவேன். நினைச்சா எல்லாம் போடுவேன். எல்லாரும் உங்களால் ஏண்ட உதவிகளை செய்யுங்க. நினைச்சா அது ஒரு காலமும் வீணாக போவதில்லை. மறுமையோடைய காலம் ஒன்று ஈகினமும் எல்லாருக்கும். அதுக்கு ஒரு சிறந்த வழின்னு சொன்னால் இந்த கூட்டு சதக்கான முறையில் கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.